இன்னைக்கு டுடே ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என் பேர் என்னங்கிறத நான் சொல்லுவேன். எம்டி ஜெகன் என் பேர். இருக்கக்கூடிய வேர்ல்டில் இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை வச்சு ஒரு காப்பி பேஸ்ட் அடிக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 மனுஷனாக நான் இருக்கிறேன். இந்த டுடே ஸ்பெஷலில் நமக்கு இன்னைக்கு தெரிஞ்ச நியூஸில் வந்த செய்தி என்னென்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இங்கேருந்து அவங்க எப்படி கொண்டு போட்டாங்க, அவங்க இங்கேருந்து ராக்கெட்டை எப்படி விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்காம சில காரியங்கள் இந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தா, 3ஆம் உலக போர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அர்மேகதான் யுத்தம் வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, உலகம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது எப்படி தெரியும் அப்படின்னா, வரைபடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் எங்கே இருக்கு, தொங்கல்ல இருக்கு, பாலஸ்தீனம் அதுக்கு கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, பாருங்க, அது அந்த இதில் கொடுத்துருப்பாங்க, அந்த வீடியோவில் வரைபடத்தை கொடுத்துருக்கோம் பாருங்க. மேலே இருக்கிறது இஸ்ரேல், தொங்கிக்கிட்டு இருக்கிறது பாலஸ்தீனம். இங்கேருந்து அவன் எப்படி போட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் வந்து என்ன பண்ணா, இவன் வந்து பாலஸ்தீனம் வந்து கீழே பள்ளத்தில் இருக்கான், அவன் மேட்டில் இருக்கான். அப்போ மேட்டில் இருந்து விடும்போது பள்ளத்துக்குள்ள டக்குன்னு விழும்பல. அப்படி தான் குண்டை போடுறது, ராக்கெட் போடுறது, இந்த மாதிரியான ராக்கெட் விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசி நாட்களில் இருக்கிறோம். கேட்குறவங்க கேட்டுக்கோங்க, கரெக்டாக இது பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாரும் பெல் பட்டனை அமைச்சிக்கோங்க. நான் வடவழியில் வீடு கட்டின மாதிரி நான் என் சொந்த ஊரில் ஒரு வீடு கட்ட வேண்டியிருக்கு. அதனால் பார்த்துக்கோங்க. கடைசியான நாட்களில் இருக்கிறோம், இப்போ ஒரு பொல்லாத நாட்களில் தான் இருக்கிறோம். இந்த 2 நாட்டுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து ரஷ்யா வந்துகிட்டு இருக்கிறான். அதுக்கேட்ட இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், உலக நியூஸ்களை பார்க்குறேன். அந்த மாதிரி விவரமாக நீங்கள் இருந்து கற்றுக்கோங்க. இது வேறு சொல்லி அதை வேறு சொல்லுதுன்னு சொல்லிட்டு சில காரியங்களெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட் ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல கை, ஒரு நல்ல கை, இந்த 2 நல்ல கையும் அவன் ஒரு பக்கம் போயிட்டான், இவன் ஒரு பக்கம் போயிட்டான். கேமராமேன் மட்டும்தான் இருக்கான். அதனால் சரி லேட்டாக நியூஸ் 18 தமிழ் சேனலில் பார்த்து அப்படியே காப்பி பேஸ்ட் அடித்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. அதனால் எச்சரிக்கையாக இருக்குங்க மக்களே. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைச்சிக்கோங்க, பெல் பட்டனையும் அமைச்சிக்கோங்க. இன்னும் 2-3 வீடு கட்ட வேண்டியிருக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் சத்தம் கேட்க வேண்டியிருக்கு. நீங்கள் பார்த்து எதை பண்ணி விடுங்க.